வணக்கம். இன்றைய நாள் 22/11/2025 சனிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ஹிமாஷா உபைதுல்லா. பனீசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் 1000 போதை மாத்திரைகளுடன் 4 கைது. யாழ் குருநகர் கடலில் இருந்து சிறுவனின் சடலம் மீட்பு. யாழில் துவிச்சக்கர வண்டியில் சென்றவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. முறையாக மக்களுக்கு சேவை செய்யாவிடின் எந்த நேரத்திலும் அரசாங்கம் கவிழ்க்கப்படும், நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. நேபாளத்தில் மீண்டும் போராட்டம், ஊரடங்கு அமுலில். தொடர்பது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் 1000 போதை மாத்திரைகளுடன் 4 நேற்றைய தினம் 21ஆம் தேதி யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேற்படி போதைப் பொருட்கள் பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனையாக விரிந்த நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண போலீஸ் நிலைய தலைமை போலீஸ் அதிகாரி சனவிரட்ன தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேற்படி கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இதேவேளை சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் குருநகர் கடல் பகுதியில் இருந்து சிறுவனின் சடலம் ஒன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் குருநகரைச் சேர்ந்த ஜோர்ஜ் ஸ்ரீபன் மதிவாணன் என்ற 17 வயதான சிறுவனை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குருநகர் பகுதியில் கடல் அட்டை பண்ணையை பார்க்க நேற்று இரவு 21ஆம் தேதி சென்ற சிறுவன் காணாமல் போயிருந்த நிலையில் அப்பகுதி மக்களால் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை 22ஆம் தேதி குறித்த சிறுவனின் சடலம் அப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. குருநகர் பகுதியில் கடல் அட்டை பண்ணையை பார்க்க சென்ற நிலையில் குறித்த சிறுவன் படகிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இதேவேளை சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணையை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் வீதியில் துவிச்சக்கர வண்டியில் சென்ற நபர் ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் 21ஆம் தேதி பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. வட்டு வடக்கு சிந்தக்கேணி பகுதியைச் சேர்ந்த கணேசமூர்த்தி நாகேந்திரம் வயது 68 என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் இன்று பிற்பகல் கேணியடி பிளவத்தை பகுதிக்கு செல்வதற்காக துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்தார். இதன்போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கேண்டி கொழும்பு பிரதான வீதியில் பகல கடுகண்ணாவ பகுதியில் இன்றைய தினம் 22ஆம் தேதி முற்பகல் ஏற்பட்ட அதிக மழை காரணமாக ஒரு விற்பனை நிலையம் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. இந்த அனர்த்தத்தில் அந்த விற்பனை நிலையத்தில் இருந்த ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மாவனல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சில நபர்கள் இந்த இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்களை மீட்கும் நடவடிக்கையை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தற்போது ஆரம்பித்துள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த சம்பவம் கணைதென்ன பிரதேசத்தில் கண்டி கொழும்பு பிரதான வீதிக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு விற்பனை நிலையத்தின் மீதே ஏற்பட்டுள்ளது. இந்த அனர்த்தம் காரணமாக கண்டி கொழும்பு பிரதான வீதியில் பகல கடுகண்ணாவ பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கணைதென்ன பிரதேசத்தில் மலையில் இருந்து பாறைகள் விழுந்துள்ளதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது நிலவும் ஆபத்தான சூழலை கருத்தில் கொண்டு இவ்வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் இயன்றவரை மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். தொடர்வது இந்திய செய்திகள். சீனாவுடன் நல்லுறவை வலுப்படுத்தும் நோக்கில் அந்நாட்டினருக்கு மீண்டும் சுற்றுலா விசா வழங்க இந்தியாவில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏற்கனவே அந்நாட்டில் உள்ள தூதரங்களில் மட்டும் இச்சேவை துவக்கப்பட்ட நிலையில் உலகம் முழுவதும் வசிக்கும் சீனர்கள் தற்போது இச்சேவையை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது.
இந்திய எல்லை பகுதியான லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன இராணுவத்தினருக்கு இடையே கடந்த 2020 ஆண்டு மே மாதத்தில் மோதல் ஏற்பட்டது. இதில் இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேர் கொல்லப்பட்டனர். இதன் காரணமாக இருநாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து சீனர்களுக்கான சுற்றுலா விசாவை மத்திய அரசு இடைநிறுத்தியது. மேலும் கொரோனா தொற்று காரணமாகவும் சீனர்களுக்கு சுற்றுலா விசா நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த ஆண்டு ரஷ்யாவின் காசனில் நடந்த பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதைத் தொடர்ந்து இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்தும் வகையில் எல்லைப் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்ட படைகள் பரஸ்பரம் விலகிக் கொள்ளப்பட்டன. இதேபோல் சீன மக்கள் இந்தியாவுக்கு சுற்றுலா செல்ல ஏதுவாக சுற்றுலா விசா வழங்கும் சேவையும் கடந்த ஜூலை 24 ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் சீனாவின் பீஜிங், ஷங்காய், ஹுவாங்கோ ஆகிய இடங்களில் உள்ள இந்தியா விசா விண்ணப்ப மையங்களில் மட்டுமே சீனர்கள் விண்ணப்பிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்வது உலகச் செய்திகள். நேபாளத்தில் இளைஞர்களுக்கும் முன்னாள் பிரதமர் ஷர்மா ஒலியின் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதால் அங்கு மீண்டும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பரா மாவட்டத்தில் நடந்த பேரணியின் போது ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டதால் பதட்டம் அதிகரித்தது. இதனால் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்முறையை தடுக்க மாவட்டத்தின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.